தமிழகத்தை தாக்கிய 29 புயல்களில் தானே, நிஷா மற்றும் வார்த் புயல்கள் அதிக பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுவரை 29 புயல்கள் தமிழகத்தை தாக்கியுள்ளன. 1966ஆம் ஆண்டு வங்கக்கடலில் உருவான புயல் சென்னை அருகே கரையை கடந்தது. இதனால் துறைமுகம் மற்றும் ராயபுரம் பகுதிகளில் பலத்த சேதம் ஏற்பட்டது. 1977இல் தாக்கிய புயல் திருச்சி மற்றும் தஞ்சையை அதிக அளவில் சேதப்படுத்தியது. 1998இல் உருவான புயல் தமிழகத்தில் அதிக மழையை கொட்டி தீர்த்தது. 2005ஆம் ஆண்டு பியார், பாஸ், பானுஸ் என 3 புயல்கள் அடுத்தடுத்து தாக்கியதில் தமிழகமே வெள்ளக்காடானது. 2008ஆம் ஆண்டு தாக்கிய நிஷா புயலால் 20 நாட்கள் கனமழை கொட்டியது. இதனால் 12 மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டன. இந்த புயலில் சிக்கி 177 பேர் உயிரிழந்ததாக அரசு அறிவித்தது. 2011ஆம் ஆண்டு தாக்கிய தானே புயல் அதிதீவிர புயல் பட்டியலில் முதல் புயலாக குறிப்பிடப்படுகிறது. 110 கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்றுடன் கரையை கடந்த இந்த புயலால் கடலூர் மாவட்டம் பெரும் பாதிப்படைந்தது. 2015ஆம் ஆண்டு அரபிக்கடலில் தோன்றிய செபலா, பெஹ் ஆகிய 2 புயல்கள் பெருமளவில் பாதிப்பை ஏற்படுத்தாத நிலையில் எல்னினோ விளைவால் வங்கக்கடலில் உருவான காற்றழுத்தம் காரணமாக வட மாவட்டங்களில் கனமழை கொட்டி தீர்த்தது. கடந்த ஆண்டு டிசம்பர் இறுதியில் மீண்டும் கொட்டி தீர்த்த கனமழையால் சென்னை, காஞ்சிபுரம், கடலூர் ஆகிய மாவட்டங்கள் வெள்ளத்தில் மூழ்கின. இந்த ஆண்டில் உருவான கியான் மற்றும் நடா புயல்கள் பெரிய அளவில் மழை தராத நிலையில் கடந்த வாரம் உருவான வார்த் புயல் மீண்டும் அதிதீவிர புயலாக மாறி சென்னை அருகே நேற்று கரையை கடந்தது. பயங்கர சூறைக்காற்றுடன் கடந்து சென்ற வார்த் புயலால் சென்னை நகரம் சின்னாபின்னமாகியுள்ளது.